எல்லாரும் பார்வதியை குறை சொல்லும் போது பார்வதி வந்து ஒரு மென்டல் ஸ்டேட்ல இல்லாம இருந்தாங்க. இல்ல நான் வந்து பேசுவேன், இல்ல நான் பேசுவேன், என் கருத்தை நான் எடுத்து வைப்பேன், நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன்னு சொல்லி திவ்யா அந்த இடத்துல வந்து சார்ஜ் பண்ணிட்டு போனாங்க பார்வதியை. அப்போ அவங்க பேச நிலைமையில இல்ல. ஆனா இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அதுவே தான் திவ்யாக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. பார்வதி என்ன நிலைமையில இருந்தாங்களோ இப்போ திவ்யா அந்த நிலைமையில இருக்காங்க. திவ்யா எப்படி வந்து பார்வதியை சார்ஜ் பண்ணிட்டு போனாங்களோ அதே மாதிரி விக்ரம் திவ்யாவை சார்ஜ் பண்ணிட்டு போனார். ஒருத்தங்களை நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு திருப்பி வரும். நம்ம நல்லது செஞ்சா நல்லது வரும், கெட்டது செஞ்சா அதுவே கெட்டதா வரும். அந்த மாதிரி திவ்யா பார்வதி கிட்ட பண்ணது அது வந்து தேவையில்லாத செயல் நான் நினைக்கிறேன். அது அவங்க கேமா பண்ணல, அவங்க வந்து ஒரு கான்வர்சேஷனா பேசுறாங்க. எப்படி நீங்க கானா வினோத் கூட டீம்ல எல்லாரும் ஏழ்றையா இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிங்க பாத்தீங்களா, அப்போ கான்வர்சேஷன் தான் போச்சு. அதே மாதிரி கான்வர்சேஷன் தான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பார்வதி வந்து சாண்ட்ரா கூட எடுத்து வச்சாங்க. அது ஒரு கான்வர்சேஷன். அது வந்து எடுத்து இல்ல நான் பேசுவேன், இது பேச வேண்டிய நேரம், இது அது பேச வேண்டிய நேரம்னு சொல்லி நீங்க வந்து மூக்க நுழைச்சு, நான் வந்து தப்பா சொல்லல, மூக்க நுழைச்சு நீங்க வந்து இப்ப நான் பேசுவேன், இது நான் அட்ரஸ் பண்ணுவேன், இப்போ பேசி ஆகணும்னு சொல்லி ஒருத்தங்க இரிட்டேட் பண்றீங்க. உங்களுக்கு யாராவது ஒருத்தங்க வந்து சார்ஜ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்குங்க? ஒரு மாதிரி ஹர்ட்டிங்கா இருக்குல்ல. அது மாதிரி தான் பார்வதிக்கும் இருக்கும். நான் பார்வதிக்கு நிறைய விமர்சனம் பண்ணிருக்கேன், பார்வதியோட ஹேட்டர் நான். ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க எமோஷனலா அன்ஸ்டேபிளா இருக்காங்க. அந்த இடத்துல சில வார்த்தைகள் விடுவாங்க, இது ஹியூமன் நேச்சர். அது அப்படி இருக்கும்போது அது வந்து எடுத்துட்டு வந்து பேசுறீங்க, அது வந்து பேசி ஆகணும்னு சொல்லி வந்து ஒருத்தங்களை தொல்லை பண்றீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் வரும்போது எல்லாரும் 10 பேர் வந்து சார்ஜ் பண்ணிட்டு வரீங்க, 10 பேர் வந்து இது பண்ணிட்டு வரீங்க, அது நான் சரின்னு சொல்ல, அது தப்பு தான். ஆனா உங்களுக்கு வரும்போது தெரியுதுல, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க. அந்த மாதிரி தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்வதிக்கு நீங்க அப்படி பண்ணீங்க.